கட்சின்னு பாத்தீங்கன்னா திமுக, அதிமுக, சசிகலா. சென்னை பக்கம் சசிகலா ஒண்ணுமே கிடையாது. அந்த முதுகுளத்தூர், பரமக்குடி, மானாமதுரை அந்த மாதிரி பகுதியில தென்னந்தோப்பு இங்க ஒரு ரோல் வகிக்குதுங்க. முதுகுளத்தூர்ல கிட்டத்தட்ட ஏதோ அங்க ஆப்பநாட்டு மறவர் சங்க தலைவரையே நிப்பாட்டி இருக்கிறாங்க. திமுக, அதிமுக கோனார் சமுதாயத்தை நிப்பாட்டி இருக்கு. ஓட்டு பிரிஞ்சு கடுமையான ஃபைட்டு சசிகலாவே கொடுப்போங்கிறாங்க. அப்ப சென்னைக்கும் தென் மாவட்டத்துக்கும் ஓட்டிங் ஃபேக்டர், ஓட்டிங் பிஹேவியர் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கா? ஆமா, அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஆனா டிஃப்ரெண்டா இருக்கு. அதாவது அமமுக போன இதுல தேர்தலில் அவ்வளவு வெற்றி பெற்றதுக்கு குறிப்பிடத்தக்க வாக்குகள் பெற்றதுக்கு காரணம் என்னன்னா, முக்குளத்தோருக்கு ஏபிஎஸ் மேல இருந்த கோபம். இந்த உள்ளிட ஒதுக்கீடுன்னு சொல்லி அவங்க வன்னியருக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ அமமுக இவங்க கூட சேர்ந்து போட்டியிடும் பொழுது அந்த முக்குளத்தோர் தினகரன் பின்னாடி போக மாட்டாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு முக்குளத்தோர் இவர் தினகரன் ஒரு ஐகான், தங்களுடைய எதிர்ப்பை காட்டுகிற ஒரு ஐகான். இன்னைக்கு தங்களுடைய எதிர்ப்பை காட்டுகிற ஐகான் சசிகலா தான். இன்னும் அவங்களுக்கு அந்த கோபம் இருக்கத்தான் செய்யும். அப்போ இன்னும் அதிமுகவுக்கு போயிருக்க வேண்டிய வாக்குகள் சசிகலா பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்கு.